தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் வரும் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் விவசாயிகளோடு இணைந்த நன்றி தெரிவிக்கும் விழாவாகும். உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தை திங்கள் முதல் நாளில் பொங்கல் பண்டிகையை தமிழகம் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த வருடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மக்களும் பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் அனைவருக்கும் இலவசமாக பொங்கல் தொகுப்பு வழங்கியுள்ளார். நாடு முழுவதும் பொங்கல் கொண்டாடி வரும் நிலையில் கோவை செல்வபுரம் பகுதி 79வது வார்டில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வட்ட செயலாளர் MH இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கரும்புக்கடை பகுதி செயலாளர் ஜெயிலா வரவேற்புரையாற்றினார். 79வது வார்டு கவுன்சிலர் வசந்தாமணி பழனிசாமி முன்னிலை வகித்தார். இந்நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டி மற்றும் கோலம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவின் அமைப்பாளர் AM உசேன், மாநில ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் ஆறுசாமி, அமைப்பாளர்கள் AK வேலுச்சாமி, தென்னை சிவா, 79வது வார்டு கழக அவைத் தலைவர் KR பழனிசாமி, தொண்டாமுத்தூர் IT விங் சிவகணேஷ், பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் கழக இளைஞர் அணியினர், மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.